பர்த்டே சர்ப்ரைஸ்ன்னு போன எனக்கு, அங்க ஒரு செலிபிரிட்டிய பார்த்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுங்க. அந்த செலிபிரிட்டி யாருன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? அப்போ இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் மை பர்த்டே vlog. அப்படி எங்க தாங்க போறோம்ன்னு சொல்லி ஹஸ்பண்ட்ட கேட்டுட்டே இருக்கும்போது, அவர் கூட்டிட்டு போன இடம் தான் நம்ம சென்னையில ஆழ்வார்பேட்ல இருக்க தி ரெயின் ட்ரீ ஹோட்டல். இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். தி ரெயின் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்து அபவ் சீ லெவல். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீ புக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக வைப்பாங்க. அதர்வைஸ் டைரக்ட் வாக்கின்ல சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, பயங்கர காமிங்காக ஒரு புத்தாவோட ஸ்டாச்சு இருக்கும். அதை ரசிச்சுட்டு ஃபைனலி வேலை பார்க்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே என்டர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹோட்டலோட லாபி. ரைட் சைடில் இருக்க லிஃப்ட் வழியாக தான் நம்ம புக் பண்ண அபவ் சீ லெவல் ரெஸ்டாரண்ட்க்கு நம்ம போக போகிறோம். while I was looking around, இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கணேஷோட ஸ்டாச்சு பார்த்தேங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாச்சு நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. அபவ் சீ லெவல் ரெஸ்டாரண்ட் சென்னை ஏர்போர்ட்லேருந்து எக்ஸாக்ட்லி 47 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓப்பன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 PM to 10:30 PM. ரூஃப் டாப்பில் இருக்க அபவ் சீ லெவல் ரெஸ்டாரண்ட் ரீச் ஆயாச்சு. நம்ம யாரோட நேமில் புக்கிங் பண்ணியிருக்கோம் அந்த நேமில் நம்ம செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் பண்ணியாச்சு. உள்ளே என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அவுட்டோர் சீட்டிங் அலாங் வித் லைவ் மியூசிக் அண்ட் ப்ராஜெக்டர் த்ரூ கிரிக்கெட் லைவாக ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு ரொமான்டிக்கான கோசியான பிளேஸ் வித் லைவ் மியூசிக் இஸ் அ டெஃபினட் ஆட் ஆன் டு யுவர் பக்கெட் லிஸ்ட். 14th ஃப்ளோர்லேருந்து தெரிகிற இந்த சென்னையோட ஸ்கைலைன் வியூ பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மீட், ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் டேட், இந்த மாதிரி எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் திஸ் பிளேஸ் வில் டெஃபினெட்லி ஆட் மோர் மெமரிஸ் டு இட். நாங்கள் சீட்டடாக இருந்த டேபிளுக்கு எக்ஸாக்ட்லி பக்கத்து டேபிளில் தான் இங்கே ரெட் அண்ட் கிங்ஸ்லி ஆக்டர் அவங்க ஒய்ஃபோட உட்காந்துருந்தாரு. சிட்டியோட வியூவை நான் மெய் மருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா டாக்டர் படத்தில் நடித்த ரெட் அண்ட் கிங்ஸ்லி ஆக்டர் அவங்க ஒய்ஃபோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். கேஷுவலான ஹாய் ஹலோ சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வித் டாப் நாட்ச் சர்வீஸ், sophisticated rooftop space along with elevated city view and your loved ones besides you. இதை விட வேறு என்னங்க வேணும் இந்த ஈவினிங்கை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு? எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ் ஆர்டர் பண்ணியாச்சு அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் பெவரேஜஸும் ஆர்டர் பண்ணியாச்சு அண்ட் பயங்கர சிட் சாட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போனது தான் கேக் கட்டிங்க்கு. இந்த ஹோட்டலில் பர் பர்சனுக்கு 3000 rupees கிட்ட ஆகும். உங்களோட குரூப் கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஃபேவரட் வாட்டர்மெலன் ஜூஸ் 1 sip down அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பியாச்சு கேக் கட் பண்ணுறதுக்கு. இங்கே பேபிஸ்க்கான ஹை சேரும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் இந்த இயர் வரதுனால பர்த்டே கேண்டில் பயங்கர ஸ்பெஷலானதுங்க. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஏதாவது விஷ் இருந்துச்சுன்னா உங்களோட பர்த்டே கேண்டில்லே கேட்க மறக்காதீங்க. கேக் கட்டிங் முடிஞ்சாச்சு, நம்ம ஃபேமிலியோட ஃபோட்டோ ஷூட்ஸும் எடுத்தாச்சு. ஓவராலாக இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வித்தவுட் லைட்ஸ் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட நிற்காம நெக்ஸ்ட் டே சர்ச்சுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையரில் ஒரு விசிட்டை போட்டாச்சு ஃபேமிலியோட. இது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம கிண்டியில் இருக்க லிட்டில் மவுண்ட் சர்ச் தான். இந்த சர்ச்சுக்கு என்னோட சின்ன வயசில் நான் என்னோடய ஃபேமிலியோட விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னோடய ஃபேமிலியோட இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன். இது பயங்கர ஸ்பெஷலான சர்ச். லிட்டில் மவுண்ட் சர்ச்சை செயின்ட் தாமஸ் மவுண்ட் கூட சொல்லுவாங்க. இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேவ் ஒன்று இருக்கும். அதுதான் செயின்ட் தாமஸ் வந்து ஹைடிங்காக யூஸ் பண்ண பிளேஸ். இந்த சின்ன மவுண்டன் கார்விங் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வெளியே மதர் மேரி ஸ்டாச்சுக்காக அண்ட் உள்ள கேண்டில்ஸ் வச்சு ப்ரே பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. மாஸ் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொமைசஸை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் என்னோட மாமாவும் என்னோட ஃபேவரட் கசனும் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கே வச்சு கட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு லொக்கேஷன் செட் பண்ணியாச்சு.
ஸோ செகண்ட் டைம் திரும்பவும் கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஃபாதர்ஸ்ட்டு பிளெஸிங்லாம் வாங்கிட்டு சுற்றி இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு முழு மனசோட முழு ஆசீர்வாதத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. என்னோட டேயை ஸ்பெஷல் ஆக்குன எல்லாருக்கும் தேங்க்ஸ். லவ் யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் see you on my next video. Bye bye.